அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் வல்லவன் வகுத்ததடா திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். திருட்டு தொழில் செய்து அதில் வசதியாக வாழ நினைக்கும் இரு நண்பர்கள் ஒரு காரை திருடி போலீசில் சிக்குகிறார்கள். மனசாட்சியே இல்லாமல் பணத்தை மட்டுமே நம்பி செயல்படும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வட்டி கொடுத்தவனிடம் மாட்டிக்கொள்கிறார். உடலில் உள்ள பாகங்களை நம்பி வட்டிக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கும் ஒருவன் ஒரு பெண்ணின் அன்பில் மாட்டிக்கொள்கிறார். காதலிப்பதாக சொல்லி நகை பெற்று பலரை ஏமாற்றும் ஒரு பெண் கார் விபத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் போலீசிடம் மாட்டிக்கொள்கிறார். மகளுக்கு சீமந்தம் செய்ய கடன் பெற்று வரும் வழியில் கார் விபத்தில் சிக்கி பணத்தை இழந்து மருத்துவமனையில் போராடும் ஒரு தந்தை. நேர்மையாக வாழ நினைத்து வேலையை இழந்து தந்தையின் உயிரை காப்பாற்ற போராடும் ஒரு மகள். உடனிருப்பவர்களின் கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுக்கும் ஒரு இளைஞன். ஏமாற்றினாலும் மனதில் இருக்கும் பெண்ணுக்கு உதவ ஆசைப்படும் காதலன் என 8 பேர்களை இணைக்கிறது இந்த வல்லவன் வகுத்ததடா கதை. எல்லோருக்கும் தனித்தனி கதை என்றாலும் அவர்களின் தேவைகள் மூலம் வெவ்வேறு இடங்களில் இணைகிறார்கள். நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவர்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான் என்கிற பவர்ஃபுல்லான வார்த்தையை மையமாக வைத்து ஒவ்வொரு பகுதியாக கீதையின் உபதேசத்தை கொண்டு சுவாரஸ்யமான திரைக்கதை அமைத்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் விநாயக் துரை. இந்த படத்தில் நடித்திருக்கும் எல்லோருமே கதாநாயகர்கள் தான், கதாநாயகிகள் தான். ஆனால் எல்லாருக்குமான காட்சிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. சரண்ராஜின் மகன் தேஜ் சரண்ராஜ், ராஜேஷ் பாலச்சந்திரன், அனன்யா மணி, சுவாதி மீனாட்சி, விக்ரமாதித்யா, ரெஜின் ரோஸ் என நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். பல படங்களில் பார்த்த முகமாக இருந்தாலும் இந்த படத்தில் அவர்களுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் அவரவர் கதாபாத்திரத்திற்கு பொருத்தமான நடிப்பை வழங்கி அந்த பாத்திரமாகவே தெரிகிறார்கள். அதிலும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் ராஜேஷ் பாலச்சந்திரன் நமட்டு சிரிப்பு, தனி மேனரிசம் என்று கவனம் பெறுகிறார். ஒளிப்பதிவாளர் கார்த்திக் நல்லமுத்து கதையோடு பயணிக்கும் ஒளிப்பதிவை தந்திருக்கிறார். படத்தோடு பயணிக்கும் பின்னணி இசையை கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் சகிஷ்ணா சேவியர். ஹைபர்லிங்க் கதை என்று சொல்வார்களே, அதே போல ஒரு கதை சரியான முறையில் இணைத்து தொகுத்திருக்கிறார் எடிட்டர் அஜய். சின்ன பட்ஜெட்டில் நல்ல தொழில்நுட்பத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏமாற்றுபவர்களுக்கெல்லாம் காலம் தண்டனை வழங்கும், கஷ்டப்படுபவர்களின் பணம் அவர்களுக்கு வந்து சேரும் என்கிற ஒருவரி கதையை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் விநாயக் துரை. நடிகர்களிடம் வேலை வாங்கிய விதம், படமாக்கிய விதம், கருத்துக்களை சொன்ன விதம் எல்லாமுமாக சேர்ந்து அவரை ஒரு நல்ல இயக்குனர் என்று சொல்ல வைக்கிறது. மொத்தத்தில் இந்த வல்லவன் வகுத்ததடா ரசிகர்களை பெரிதும் கவரும்.